ஒரு காலத்தில் வெள்ளை பாம்பு பச்சை பாம்பு இரண்டும் இர்மை என்ற மலையில் வாழ்ந்து வந்துச்சு. அங்கு வாழ்ந்த காலத்தில் இந்த இரண்டு பாம்புகளுக்கும் மந்திர ஆற்றல் கிடைச்சிச்சு. அதனால அவை தங்களை இரண்டு அழகிய இளம்பெண்களாக மாற்றிக்கொண்டுச்சு. இள மங்கையர்கள் இருவரும் ஹேங்சோன் என்ற நகருக்கு வந்து வசிக்கலானார்கள். அந்த நகரின் அழகான ஓரிடம் மேற்கு ஏரி. அங்கு இருவரும் அடிக்கடி சென்று பொழுதை கழிப்பது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் அதே இடத்துக்கு வந்திருந்த ஷெங் என்னும் ஆணழகன் இவர்களை பார்க்கிறான். அவனை கண்டு வெள்ளை பாம்பு பெண் உடனே காதல் வயப்பட்டாள். ஒரு நாள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தன் கணவனுக்கு வருவாய் இல்லை என்பதை உணர்ந்த வெள்ளை நாகமங்கை மூலிகை மருந்தகம் ஒன்றை தொடங்க அவனுக்கு உதவி செய்கிறாள். காடுகளிலும் மலைகளிலும் பாம்பாக சுற்றி தெரிந்ததால் எந்தெந்த செடிகள் தாவரங்கள் எந்தெந்த நோய்களை தீர்க்கும் என்பது அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. கூடுதலாக தன்னுடைய மந்திர சக்தியையும் அவள் பயன்படுத்தினாள். இந்த மூலிகை மருந்தகத்தின் மருந்துகள் பெருமளவுக்கு மக்களால் விரும்பப்பட்டுச்சு. அவர்களுடைய நோய்கள் இந்த மருந்துகள் மூலம் குணமடைந்ததால் அவர்கள் மகிழ்ந்தனர். குணமே ஆகாது என்று கைவிடப்பட்ட நோய்கள் கூட இவளுடைய மந்திர சக்தியினால் குணமாச்சு. எப்பொழுதும் இவர்களுடைய மருந்தகத்தில் கூட்டம் அலைமோதி இருந்துச்சு. ஏழை எளிய மக்களுக்கு இன்னொரு பக்கம் இலவச மருத்துவ உதவி மையமும் நடைபெற்று கொண்டிருந்தது. மொத்தத்தில் இவர்களுடைய மருந்தகத்தின் பெயர் நாடெங்கும் பரவி பிரபலமாக இருந்தது. ஒரு நாள் முதிய துறவி ஒருவர் இந்த மருந்தகத்துக்கு வந்தாரு. மாய தோற்றங்களையும் மெய் தோற்றங்களையும் கண்டறியும் தவ ஆற்றல் கொண்டவர் அவர். அவருடைய பெயர் பஹாய். இவருடைய கண்கள்ல நாகமங்கை பட்டுவிட்டாள். இவர் ஷெங்கிடம் சென்று அவன் மனைவி மானிட பெண் அல்லல், மாய ஆற்றல் கொண்ட ஒரு நாக மங்கை, எனவே அவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடலாம் என்று எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிடுறாரு. இந்த நிலையில அந்த ஊர்ல ஒரு விழா நடைபெறுது. ஆண்டுதோறும் நடைபெற டிராகன் படகு விழாது. இள வயதுடைய பெண்களும் ஆண்களும் போட்டிகள் கேளிக்கைகள் என்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சமயம் அது. விழா சமயத்துல மக்கள் தங்கள் வீடுகளை நறுமண நீர் செடிகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடியது வழக்கமாக இருந்துச்சு. ஆங்காங்கே நீர்க்குடுவைகளை கட்டி தொங்கவிடும் வழக்கமும் இருந்துச்சு. இவ்வாறு செய்யறதுனால கெட்ட ஆவிகள் நெருங்கி வராதாம். இருக்கும் ஆவிகளும் அவர்கள் எழுப்பும் புகை மற்றும் விருதுகளால் வெகுண்டோடும் அப்படின்னு அந்த கிராம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. செங்கின் வீடும் இதே போன்று அலங்காரம் செய்யப்பட்டுச்சு. வீட்டில் இருந்த இரண்டு நாகமங்கையருக்கும் இது மிகவும் துன்பத்தையும் நெருக்கடியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட ஏதும் தெரியாதவர்கள் போல அவர்கள் இருவரும் விருந்தில் பங்கேற்றார்கள். வெள்ளை நாகமங்கை அப்போது கர்ப்பம் தரித்திருந்தாள். இந்த நேரத்தில் அவளுடைய மந்திர சக்தியும் எடுபடாமல் போனது. ஒரு நாள் தன் கணவனையும் அவளுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் திருப்திப்படுத்த அவள் மது அருந்த நேரிட்டுச்சு. மது அருந்த அருந்த அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறா. சுயநினைவு இல்லாததால தன்னுடைய சுய உருவை எடுக்கிறா. யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய படுக்கை அறையில போய் விழறா. பெரிய பாம்பு வடிவில் அவள் படுக்கை அறையில கிடக்கிறா. கணவன் ஷேங்க அறைக்கு வர்றான். அவளுடைய கோலத்தை பார்க்கறான். அதுவரை அப்படி ஒரு வெள்ளை நிற பாம்பை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அச்சம் ஏற்படுது. அச்சத்தில் அப்படியே மயக்கமாயிடுறான். அச்சம் அவனை மரணம் வரை இழுத்து கொண்டு போனது. வெள்ளை நிற நாகமங்கை தன் கணவனின் நிலைமையை தெரிந்து கொண்டாள். அவன் உயிரை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று உறுதி எடுக்கிறா. அவளுக்கு தெரியாத மருந்து வகைகளா? இதற்கு மருந்து எங்கே கிடைக்கும் என்று அவள் அறிந்தாள். ஆம், பெரு வெள்ளத்துக்கு பின்னர் மனிதகுலம் மீண்டும் தோற்றம் எடுப்பதற்கு காரணமான நுவா தம்பதிகள் வாழ்ந்த குன்லான் மலையில தான் அந்த மூலிகை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா குன்லான் மலையில அலைந்தும் அந்த மூலிகை அவளுக்கு கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போறா. அவள் காதல் உதவிக்கு வந்துச்சு. தன் கணவன் மீது அவள் கொண்டிருந்த அன்பின் ஆற்றலால் அந்த மூலிகை இடம்பெயர்ந்து இவகிட்ட வந்துச்சு. அதை கொண்டு சிகிச்சை செய்து கணவனை அவள் மீட்டெடுக்கிறா. ஏற்கனவே அவனை எச்சரித்திருந்த அந்த துறவி மீண்டும் குறுக்கிடுறாரு. அந்த பாம்புகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீ துறவரம் பூண்டு விடு என்று அவர் உத்தரவிடுறாரு. தன்னை பகாய் ஒழித்து கட்டி விடுவான் என்று தெரிந்து வெள்ளை நாகமங்கை பகாயை தாக்க முடிவெடுக்கிறா. நீருக்கடியே வாழும் உயிரினங்களை கொண்டு ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட வைத்து பொன்மாலை கோயிலை மூழ்கடிக்கவும் பகாயுடன் போர் தொடுத்து அவனை ஒழிக்கவும் திட்டமிடுறா. ஆனா பகாய் தன்னுடைய மாய ஆற்றலை கொண்டு வானுலக வீரர்களை வரவழைச்சு தன் கோயிலை தற்காத்து கொள்றாரு. இந்த சமயத்துல வெள்ளை நாகப்பெண்ணுக்கு பேறுகாலம் நெருங்குது. எனவே போரிடுவதிலிருந்து விலகி கொள்றா. குழந்தையை பெற்றெடுத்து பிறகு இதற்கு தீர்வு காணலாம் என்று அமைதியாக இருந்துறா. அழகிய ஆண் குழந்தை பிறகுது. ஷெங் தன் மகனை பார்க்க செல்றான். அப்பொழுது தன்னிடம் பகாய் தந்த ஒரு மந்திர தொப்பியை கொண்டு தன்னுடைய மனைவி வெள்ளை நாகப்பெண்ணை அவன் சிறை பிடிக்கிறான். பகாய் அந்த வெள்ளை நாகப்பெண்ணை தன்னுடைய கோயில்ல சிறை செய்யறாரு.
பச்சை நாகப்பெண்ணால் ஒண்ணுமே செய்ய முடியல. தன்னுடைய மந்திர ஆற்றலை கொண்டு பகாயிடம் இருந்து தப்பிப்பதே போதும் போதும் என்றாயிற்று அவளுக்கு. வெள்ளை நாகப்பெண்ணின் மகன் வளர்றான். அதுவரை காத்திருந்த பச்சை நாகப்பெண் இந்த வெள்ளை நாகப்பெண்ணுடைய மகனுடன் சேர்ந்து தன்னுடைய வெஞ்சினத்தை தீர்த்து கொண்டாள். பொன்மாலை கோயிலை தரைமட்டமாக்கினால் வெள்ளை நாகப்பெண்ணை அதிலிருந்து விடுவிக்கிறார். வெள்ளை நாகப்பெண்ணின் காதலையும் அன்பையும் அறிந்த ஷெங் மனம் மாறுறாரு. மனைவியோடும் மகனோடும் மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குறாரு. வாழ்க வளமுடன். நன்றிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.